வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுகமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் ஜாதி ஒழிய சரியான வழி. அருட்தந்தை அவர்கள் ஜாதி ஒழிப்புக்கு என்ன வழியை சொல்கிறாங்க என்பதை பார்க்கலாம். ஜாதிகளை ஒழித்துவிட வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம். ஜாதி எப்படி ஏற்பட்டது, அதனால் விளைகின்ற நன்மை தீமை யாவை என ஆராய்ந்து அறிந்த பிறகு அதை எப்படி ஒழிக்க வேண்டும் என்று வழிகாண முடியும். முன்னாளில் ஒவ்வொரு தொழிலின் பெயரை கொண்டே அந்த தொழில் புரிகின்ற மக்களை அழைத்து வந்த பழக்கம் ஏற்பட்டது. தொழில்கள் பரம்பரையாக பின்பற்றி செயற்பட்டும் வந்தன. தேச வெப்ப தட்ப நிலைகளுக்கேற்றவாறும் தொழில்களுக்கேற்றவாறும் மக்கள்கிட்ட செயல்திறமை, மனோநிலை, அறிவின் வளர்ச்சி, பொருளாதாரம், உணவு முறை, ஒழுக்க பழக்கங்கள் என்ற 6 வகையும் இணைந்த பண்பாடு உருவானது. உலகம் முழுவதும் ஆங்காங்கு இந்த பண்பாடுகள் பாரம்பரியமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த விதமான பண்பாடுகளிலிருந்து இன்று மனித வர்க்கத்தின் வாழ்வில் பொருள் நலம், பெருநலம் விளைவிக்கின்ற பண்பாடுகளும் உண்டு. மேலும் திருத்தி உயர்த்த வேண்டிய பண்பாடுகளும் இருக்கின்றன. இயந்திர விஞ்ஞான சாதனங்கள் பெருகியுள்ள இக்காலத்தில் எந்த தொழிலையும் எவரும் செய்யலாம் என்ற ஒரு பொதுவான முறை உருவாகிவிட்டது. ஆகவே தொழிலின் பெயரால் அழைத்து வந்த ஜாதிகள் ஒளிந்தே போயின அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரம் என்ற முறைகளால் தான் ஜாதிகள் நிலைத்தும் நீடித்தும் வருது. உயர்ந்த பண்பாடுகள் மனித வர்க்கத்திற்கு பொதுவாக தேவையாவதால் அவை காப்பாற்றப்பட வேண்டும். மற்றவர்களை திருத்தி உயர்த்த வேண்டும். அதன் மூலமே இன்று நிலவி வருகின்ற ஜாதி பேதங்கள் மறைய முடியும். உணர்ச்சி, உள்ளம் இந்த 2 வகையுமே பண்பாடுகளில் இணைந்து பழக்கத்தால் பலம் பெற்றிருப்பதால் இவற்றை உடனேயே பலாத்கார முறையில் ஒழித்துவிட முடியாது. அப்படி ஒழிக்க முயல்வதும் தவறே ஆகும். நமது செல்வத்தை நாமே பாழாக்கி விடுவது போலாகும். சுகாதாரம், பொருளாதாரம், மனோ தத்துவம் என்ற 3ஐயும் இணைத்து தனிமனிதன் வாழ்வில், சமுதாய வாழ்விலும் நலமளிக்கின்ற ஒரு உயர்ந்த உலக பொதுவான பண்பாட்டை கல்வி முறையாக உருவாக்கணும். அப்படி உருவாக்கிவிட்டால் குழந்தை பருவத்திலேயே அது எளிதாக பழக்கத்தில் வந்துவிட செய்ய வேண்டும். உணவு, உடை, ஞாபக பயிற்சி, ஒழுக்க பழக்கங்கள் இவற்றிலே குழந்தைகள் ஒன்றுபட்டு வளர்ந்தால் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஜாதி என்ற வார்த்தை வழக்கற்றே போய்விடும். சுவாமிஜி அவர்கள் அற்புதமாக ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள்கிட்டையே கேட்குறாங்க, அறிஞர் பெருமக்களே, விஞ்ஞான, சுகாதார, மனோ தத்துவ நிபுணர்களே, அரசியல்வாதிகளே, உங்களுக்கே இந்த ஜாதி என்ற துறையில் அதிக பொறுப்பு உண்டு என்பதை இதன் மூலம், இந்த முக்கியமான கருத்துக்கள் மூலம் நான் எடுத்து காட்டியிருக்கிறேன் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. ஜாதி ஒழிந்தால் போதுமா அப்படின்னு ஒரு கவியில் ஒரு ஜாதிதனை ஒழித்து அமைதி காண உருமுவதால் பயனென்ன, வேறில்லையோ சொல் உருவான மனிதரெல்லாம் சந்தர்ப்பத்தால் ஒவ்வொரு நாட்டை, மொழியை தனதா கொள்வார். கருவான நாதவிந்தில் ஜாதி ஏது, கற்பனையால் நாம் மிரண்டு பேசுகின்றோம். வரும் நாளில் கல்வியோடு பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றால் ஜாதியெல்லாம் ஒழிந்திடாதோ என்ற கவியில் மேலும் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.